அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாஇ முர்சலீன் நபியனா முஹம்மத் வாலிஹி வசாபிஹி அஜ்மஈன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு, நான் சங்கை அப்துல் அஜீஸ் தபூக்கிலேருந்து பேசுகிறேன். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இறுதி தூதரின் இறுதி பேருரை. இந்த இறுதி பேருரையில் நிறைவான மூமின்கள் யார், முஸ்லிம் என்றால் யார் என்பதை பற்றி அன்றைய ஹஜ்ஜத்தில் விதாவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்திய நபிமொழி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, மக்களே, எவரது நாவு கையின் தொல்லைகளிலிருந்து, நாவுடைய தொல்லை கண்டபடி பேசுறது இருக்கு இல்லையா, இந்த மாதிரி நாவோடைய தொல்லையிலையும் கையால் செய்யக்கூடிய அநீதிகள் இருக்கு, அந்த தொல்லைகளிலிருந்தும் பிற முஸ்லிம்கள் பாதுகாப்பு பெறுகிறார்களோ அவரே முஸ்லீம் ஆவார். முஸ்லீம், நிறைவான முஸ்லீம் யார் என்றால் இலக்கணம் சொல்றாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவரது நாவு வாய் வார்த்தைகளால் முஸ்லீம்கள் துன்புறுத்தப்படலையோ அவரும், எவருடைய கைகளால், எதுக்கு எடுத்தாலும் கையை நீட்டுறது, களவாடுறது, அடுத்தவங்க அபகரிக்கிறது, அடுத்தவங்களுடைய இடத்துல வேலையை தள்ளுறது, இப்படி கையால் செய்யக்கூடிய வேலைகள் எதெல்லாம் இருக்கோ அதிலிருந்தும் பாதுகாப்பு பெறணும். இப்படி இதெல்லாம் சரியா முறையில் யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் நிறைவான முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நூல் பஸ்ஸாரு 2435, தப்ரானில் 3444, பாகம் 3, பக்கம் 293. அடுத்து, மக்களின் உயிர்களுக்கும் உடைமைகளுக்கும் அபயம் அளிப்பவரே நிறைவான மூமின். மக்களுடைய உயிர்களுக்கு முதல்ல, சரியா, அது உயிர்களை எப்படி நம்ம பாதுகாக்கணும், நம்மளால அடுத்த உயிருக்கு ஏன்னா இடைஞ்சல் வந்துடக்கூடாது, யாரையும் கை நீட்டிடக்கூடாது, அடிச்சிடக்கூடாது, கொண்டுடக்கூடாதுங்கிறதுல என்ன அதுலேயும் இருக்கணும். ரெண்டாவது, அவங்களுடைய உடைமைகள், அவங்க சொத்து பணம் எல்லாம் உடைமைகள்னு சொன்னால் எல்லாம் என்ன, அதுக்கு அபயம், அதை பாதுகாக்கக்கூடியவராக நம்ம இருக்கணும். அப்படின்னா அதுக்கு தீங்கு வைக்கக்கூடியவராக இருக்க முடியுமா? அப்போ நம்மளுடைய இது அதை பாதுகாக்கக்கூடியவர்களாக, அதுக்கு அபயம் அளிக்கக்கூடியவர்களாக நம்ம இருக்கணுங்கும் போது நம்ம எப்படி அதுக்கு போய் தீங்கு அளிக்க முடியும்? அதை கவனத்தில் வைக்கணும். இது அதே பஸ்ஸார்லேயே 2435, இப்னு ஹிப்பான்ல 4862, பாகம் 11, பக்கம் 203. மேலும் குற்றங்களையும் தவறுகளையும் விட்டு ஒதுங்கிக் கொள்பவரே முஹாஜிர். என்ன, அல்லாஹ்வுக்காக இடம் பெயர்ந்து கொள்ள விடுறாங்களா, அவங்களுக்கு பேர் தான் முஹாஜிருங்கிறது. அப்போ அவங்க யாரு? குற்றங்களையும் தவறுகளையும் விட்டு ஒதுங்கிக் கொள்வார். சரியா? அது மாதிரியான நம்மளுக்கு இதிலேருந்து நம்ம பெற வேண்டிய பாடம் என்ன? எந்த ஒரு குற்றமும் நம்ம செய்யக்கூடாது, அதுலேருந்து விலகிடணும். சரியா? பாவமான செயல்கள் எதையுமே நம்ம செய்யக்கூடாது, என்ன தவறான செயல்கள் எதுவுமே நம்ம ஈடுபட்டுறக்கூடாதுங்கிறதுலேருந்து நம்ம ஒதுங்கி கொள்ளும்படி இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. இது இப்னு ஹிப்பான்ல 4862வது ஹதீஸ், 12வது பாகம், பக்கம் 203. மேலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதில் தனது உள்ளத்துடன் போராடியவரே ஷஹீத், தியாகி ஆவாருங்கிறாங்க. இது என்னன்னு புரியுதுல்ல உங்களுக்கு? அதாவது நம்ம பகிரதாரமாக போய் போராடுறது, உயிர் தியாகம் பண்ணுறது, அதையெல்லாம் விட அனுதினமும் எந்த நேரமும் நம்மளுடைய சிந்தனை தவறான எண்ணத்தை தூண்டிக்கிட்டே இருக்கு இல்லையா, சைத்தானுடைய வசுவாசின் மூலமா, அதை முதல்ல கட்டுப்படுத்தணும், அதோட போராடி அதை வெல்லணும். ஒரு பாவமான காரியத்தை செய்யன்னு நம்ம மனம் தூண்டுது, அதுக்கு காரணம் சைத்தானுடைய வசுவாசு. அப்படி தூண்டக்கூடிய அந்த மனத்தோடு, அப்படிப்பட்ட எண்ணத்தோடு என்ன நம்ம போராடணுமா, போராடி அதை முறியடித்து விட்டு அதுலேருந்து நம்ம வெற்றி பெற்று அது சொல்லக்கூடிய அந்த தீய செயலை செய்யாமல் என்ன நம்ம வென்றுட்டோம்னா அவர் தான் அது உயிர் தியாகிக்கு மேலே அப்படிங்கிற அளவுக்கு நம்ம உயிர் தியாகின்னா அப்படி இப்படி நீ பெரிய இதெல்லாம் போய் செஞ்சு கிழிக்க வேணா, நீ முதல்ல ஒன்றை காப்பாற்றிக்க. தவறான செயலிலிருந்தும் தவறான சிந்தனையிலிருந்தும் உன்னுடைய மனதை எதிர்த்து நீ போராடு
அப்படிங்கிறத இந்த ஹதீஸில் சொல்கிறாங்க. இதுவும் இப்னு ஹிப்பானில் தான் 4861 பக்கம் 11 பாகம் 203. மேலும் உங்களுடைய இறைவனை அஞ்சுங்கள், உங்கள் 5 நேர தொழுகைகளை தொழுங்கள், உங்கள் நோன்பை நோற்றுக்கொள்ளுங்கள், உங்களின் பொருட்களில் ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள், உங்களில் அதிகாரமுடையவருக்கு கட்டுப்படுங்கள், உங்களது இறைவனின் சுவனத்தில் நீங்கள் நுழைந்து விடுவீர்கள். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் சொர்க்கத்தில் நுழைஞ்சிடலாம். இது நூல் திருமதியில் 559, அகமதில் 2100, அகமதில் 21140, ஹாக்கிமில் 19. ஓகே. மேலும் அல்லாவுக்கு நீங்கள் எதையும் இணைக்க வைக்காதீர்கள், அல்லாஹ் கண்ணியப்படுத்திய உயிரை நியாயமின்றி கொலை செய்து விடாதீர்கள், திருடாதீர்கள், விபச்சாரம் செய்யாதீர்கள். என்ன இதை அறிவிக்கக்கூடிய செய்தி நூல் அகமதில் 18219, ஹாக்கிமில் 8033, பைஹக்கில் 15620. அப்போ இவைகள் எல்லாம் நம்ம சரியான முறையில் புரிந்து கொண்டு அதை செயல்படுத்தினாதான் அந்த முஸ்லீம்கள் என்ற வட்டத்துக்கு, சரியான மூமின் என்ற வட்டத்துக்கே நம்ம வர முடியும். இதெல்லாம் மூமின்களுடைய செயல், முஸ்லீம்களுடைய செயல். இவர்கள் நிறைவான மூமினா முஸ்லீமா என்பது தீர்மானம் பண்ணுறது எது? இந்த தொப்பியோ, இந்த பெருசில் வச்சுக்கிற தாடியோ, என்ன அதில் புக்காட்டு போட்டு மூடிக்கிறதோ, என்ன அதில் உடையில இல்லை, என்ன உடம்பு நம்மளை காட்டிக்கிற இதில் இல்லை, செயலில். என்ன எண்ணத்தை அடிப்படையாக கொண்டது தான் செயல். அப்போ அந்த எண்ணங்களை செய்வதற்கு முன்னால், செயலுக்கு முன்னாடி எண்ணம் சரியா